லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், மாசமும் அப்படிதான் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ரெண்டும் சேம் ஸ்வீட் வர மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா, 7.5 சனியா எனக்கா நடக்குது இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கெத்த காலத்துக்கு விட்டுட்டு இருந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏய் நான் இங்கதான் உட்காந்துருக்கேன் யார்கிட்ட அப்படின்ற மாதிரி சனி கொஞ்சம் வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டு தலைக்கு மேல் அமர்ந்து ஜென்மத்தில் அமர்ந்து அமர்ந்து கொஞ்சம் நம்ம பெரிய ஆளுன்னு காட்ட வைக்க போறார். சோ மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் வரப்போகுது, கவனமா இருக்கும். அது வீட்டுல நடக்க போதா வெளியில் நடக்க போதான்னு தெரியல. அதனால கொஞ்சம் ஈகோ அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா டைரக்டா 7ஆம் வீட்டு அதிபதி வேற போயிட்டு தனுசு வீட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு வேற இவர் பார்வை கொடுக்க போறாரு. அதனால மீனராசிக்காரங்க கொஞ்சம் பேச்சுல கவனமும் செயலில் நிதானமும் தேவைப்படக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. வீட்டுல மட்டும் வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. வீட்டுல இருக்கவங்களை தாண்டி வேற யாரும் நம்மளை புரிஞ்சுக்க போறதும் இல்லை, வேற யாரும் நம்மளை தாண்டி அழ போறதும் இல்லை. அதனால இப்ப படிக்கிற பிள்ளைங்க இல்ல இப்ப இருக்கிற பிள்ளைங்கன்னா அம்மா கிட்ட பயங்கரமா இந்த வாக்குவாதம் பண்ணுவாங்க. அம்மா கிட்ட அப்பா கிட்ட வாக்குவாதம் நடக்கும், கூட படிக்கிற பிள்ளைகிட்ட வாக்குவாதம் நடக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியுன்ற மாதிரியான ஒரு தோரணை வந்து வெளிப்படும். சில சமயம் என்னுடைய யார்கிட்ட தான் நான் போய் சொல்றது, புரிஞ்சுக்கவே மாட்டாங்களேன்ற மாதிரி ஏக்கத்தோட வெளிப்பாடு கோவமா வெளிப்படும் அந்த இடத்துல. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றேன், என்னால இவ்வளவுதான் முடியும் அப்படின்றத புரிய வைக்க முடியாம கோவத்துல வெளிப்பட்டு அதன் மூலமாக வீட்டுல வந்து பெரிய ஊழல் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதனால இந்த தடவை நம்ம மார்கழி மாசமா இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய மாசமா இருக்கு, பாத்துக்கோங்க. அப்புறம் கிடைக்கிற காஃபி வீட்டுக்கு வந்தா கிடைக்காம போயிடும், வரும்போதே குடிச்சிட்டு வரணும், அது வேற பில்லு பே பண்ணணும், பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை துணை அல்லது துணைவியாரிடம் பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனம் தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரைட்டா, ஓகே. செகண்ட், வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருக்கு இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், பிள்ளைங்களை ஸ்கூல் மாத்துறதுன்ற மாதிரி நிறைய வீட்டுல பேசி அதன் மூலமாக சில வம்புகள் வரலாம். கரெக்டா இருந்ததுன்னா ஒய்ஃப் சொல்ற பேச்சை கேட்டுக்கோங்க. கரெக்டா இல்லாட்டி நீங்க சொல்றது கரெக்ட்னு காட்டாதீங்க, அமைதியா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். பழகிடும். நம்ம வந்து பாடம் என்ன சொல்லி கொடுப்பாருன்னா, சனி வந்து உட்காந்துட்டு எப்படி அடுத்தவர்கள் பண்ற ட்ரிகரை சமாளிக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பாரு. அதுதான் 7.5 சனியோட ஸ்பெஷாலிட்டி. அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, வாழ்க்கை அனுபவத்தை சொல்லி கொடுப்பார். அதனால மீனராசிக்காரருக்கு இப்ப என்னதான் அடிச்சாலும், எப்படி பாஷாவை கட்டி போட்டு அடிக்கும் போது ரஜினி அமைதியா இருந்தாரோ அந்த மாதிரி உங்களை என்னதான் சுத்தி சுத்தி அடிச்சாலும் அந்த கரண்ட் கம்பி கீழே நின்று மழை பெய்யும் போது அமைதியா இருக்கும். சரியா? அதுதான் இந்த தடவை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சோ மீனராசிக்காரர்களுக்கு மத்த எல்லாம் சூப்பரா இருக்கு. பேச்சில் மட்டும் கவனமாக இருக்கணும், செயலில் நிதானமா இருக்கணும். தேவையில்லாத ஈகோ கிளாஸ் வரும்போது அடுத்தவர்களை பகச்சிக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுடைய ஏக்கத்தையும் உங்களுடைய ஏக்கம் வந்து நீங்க ஏக்கமா இருக்கிறது அடுத்தவர்களுக்கு பொறாமையா தெரியும். உங்களை சில பேர் மட்டம் தட்டுறதுக்குனே வருவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்னு விட்டு போயிடுங்க. யார்கிட்டயும் உங்களை ப்ரூவ் பண்ணாதீங்க. உங்களை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் கடவுள்கிட்ட மட்டும்தான். அவனுக்கு தெரியும், படைச்சவனுக்கு தெரியாதவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு. கண்டிப்பா காப்பாத்துவோம். சூப்பரா இருக்க போறீங்க மீனராசிக்காரங்க. இந்த தடவை கொஞ்சம் எதிரியும் அலாட் ஆறுமுகமா இருக்கணும். கால் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் கண்ணிவடியா தான் இருக்க போகுது, கவனமா இருங்க. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சரி, மனநிலையை பொறுத்த வரைக்கும் சரி, பணநிலையை பொறுத்த வரைக்கும் சரி, எல்லாவற்றிலும் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. பொய்யெல்லாம் சொல்லி பூசியெல்லாம் முழுக விரும்பலை. சரியா? நீங்கள் நம்பி கேட்குறீங்க, நானும் ஒரு சகோதரியா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கவனமா இருந்துக்கணும். சோ மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய விரயங்களும் கொஞ்சம் அதிகரிக்கும். வண்டி வாகனத்துல செலவு வைக்காம பாத்துக்கோங்க. இல்ல ஏதாவது ஒண்ணு வண்டிக்கு கொடுக்கணும்னா ஆயிலாம் ஊத்தணும்னு ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. 2 வீலர் இருந்தாலும் சரி, 4 வீலர் இருந்தாலும் சரி. போயிட்டு வர இடத்துல லைட்டா வந்து உங்க வண்டி அப்படி அடுத்த வண்டி கிஸ் பண்ணிட்டு போறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்கு. எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்லாம் சொல்லி நான் டென்ஷன் ஆக்கிட்டு அப்படி உரசி கொள்வது கூட அமைப்பெல்லாம் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஒழுங்கா வந்து சர்வீஸ் விட்டு வண்டி வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளும் சர்வீஸ்ல இருக்கணும், வண்டியும் சர்வீஸ்ல இருக்கணும், அப்பதான் வந்து எல்லாத்துக்கும் நல்லது. அதனால நிறைய சர்வீஸ் பண்ண வேண்டிய நேரம். கோவில் குளத்துக்கு முடிஞ்சா உங்களால முடிஞ்ச காணிக்கை கொடுங்க. மார்கழி மாசமா இருக்கு, 4 மணிக்கு பஜனை ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்சா ஒரு 200 ரூபாய்க்கு பொங்கல் புளியோதரை வாங்கி கொடுத்துருங்க. யாருக்கு? கடவுளுக்கு. அதனால ஏதாவது ஒரு மாதம் அந்த மண்டகப்படிலாம் வருமா, ஆமா இல்ல அப்படிலாம் வரும்போது உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு மண்டகப்படியை போட்டு, அப்பா பிள்ளையாரப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷனை போட்டீங்கன்னா, நான் இருக்கேன் நீங்க கவலைப்படுறேன்ற மாதிரி பிள்ளையாரும் உங்களுக்கு ஆமேன்னு சொல்லிட்டு போறாரு. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த டிசம்பர் மாதம் மலர காத்திருக்கிறது. ராசிநாதன் வக்கரமா இருக்காரு, அது மட்டும் தான் ஒரே ஒரு மைனஸ். மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு, எதுவும் பெருசா கவலைப்பட வேண்டாம். 10ஆம் இடம் நல்லா இருக்கு, 8ஆம் இடம் எல்லாமே நல்லா இருக்குங்க. வேலையில மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க, கொஞ்சம் ஈகோ வேண்டாம். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன போய் பேசிட்டாங்கன்னா 7.5 சனியோட வேலையே அதுதானே, அப்புறம் சனி இருக்கேன்னு காட்ட வேண்டாமா? அவர் வேலையை பண்றாருன்னு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, கவனமா இருந்துக்கோங்க. ஓகே. இந்த தடவை மீன ராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பீங்கன்னா சூப்பரா படிப்பீங்க.
சம்டைம்ஸ் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் புதன், சூரியன், செவ்வாயுடைய அமைப்பு இருக்கும்போது கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வருது, சில பேருக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை வருது. அந்த மாதிரியான சில சில விஷயங்கள் இண்டிகேட் பண்ணும். காய்ச்சல், சளி தொந்தரவு, தொற்றுநோய்கள் மூலமாக சில விஷயங்கள் வர்றதுன்ற மாதிரி இருக்கும். நிறைய வெந்நீர் குடிங்க. ஜீரகம் போட்ட வெந்நீரை குடிங்க நிறைய பேர். ஓகேவா? அது ஒரு பெரிய விஷயம். 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி வீட்டுல கொஞ்சம் அமைதியா இருங்க. வெளியிலயும் ரொம்ப அமைதியா இருங்க. இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கோவத்தை காட்டி வீராப்பெல்லாம் காட்டாதீங்க. நம்மளுக்கு ஏற்கனவே 7.5 ஓடிட்டு இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்மச்சனி வேற ஓடுது. நம்மளோட உழைப்பின் மூலமாக நம்ம நிறைய பேருக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய நேரம். உழைப்பு கொடுக்கணும், உழைப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்து சனி வந்து இண்டிகேட் பண்றாரு இந்த இடத்துல உட்காந்து. லக்னத்திலேயே அவர் உட்காந்து எப்படி உழைப்பை வந்து ஸ்பீட் பண்ணுவேன், நான் ஸ்லோ பண்ணுவேன், எப்படி உன்னுடைய உந்து சத்தியால் நீ உழைச்சு காட்டுவ, மற்றவங்களுக்கு உன்னை ப்ரூவ் பண்ணுவேன்னு காட்டுறதுக்கு தான் வந்து 7 சனில ஜென்மச்சனி வருது. 7 ஜென்மச்சனில ஜெயிக்காதவங்க யாருமே கிடையாது. அடிச்சு தட்டி தூக்குங்க, சூப்பரா வருவீங்க, கவலையப்பட வேணாம். ரொம்ப சோம்பேத்தனமா இருக்கும். நைட் எந்திரிச்சா படுத்தா காலைல ஏன்டா விடியுதுன்ற மாதிரி இருக்கும். லேட்டா எந்திரிக்கணும்னு தோணும், லேசினஸா இருக்கும். நான் இப்படி இல்லையே நீங்களே சொல்லிப்பீங்க. இந்த வயது ஒத்தவர்கள்லாம் கொஞ்சம் அப்படி சுறுசுறுப்பாயிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் ஜிம் எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா சான்ஸே இல்ல, செம்மையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களா இருந்தால் மேல் சொன்ன அத்தனை பலனும் உங்களுக்கு தான். வீட்டுல வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க, வேண்டவே வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கவங்க சொல்லாம வேற யார் சொல்ல போறா? அதே மாதிரி கொஞ்சம் ஏக்கம், பொறாம, போட்டியெல்லாம் வராம உங்களை பாத்துக்கோங்க. இந்த 3 கிரகமும் உங்களை வர வைக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாம உங்க பேரு கெட்டு போறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அதனால யாரை பத்தி யார்கிட்டயும் காசிப் பேசாதீங்க, யாரை பத்தி யார்கிட்டயும் விமர்சனம் பண்ணாதீங்க. அந்த பக்கம் நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க, அந்த பையன் இவனுக்கு இவன் மேல பொறாம, அதான் அந்த பையன் அப்படி சொல்லிட்டு போறான்னு உங்களை சொல்லிடுவாங்க. இந்த பிள்ளைக்கு வேற வேலையே இல்ல, இந்த அம்மானால முடியல, அடுத்தவங்களை பார்த்து சொல்லுதுன்னு கூட நீங்க யாருக்கிட்ட சொன்னீங்களோ அவங்களே உங்களை கேவலப்படுத்துவாங்க. அதனால தயவு செஞ்சு ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அக்காவா, ஒரு தோழியா உங்ககிட்ட சொல்றேன், வேண்டவே வேண்டாம். யாரை பத்தி யார்கிட்டயும் விமர்சனம் வேற, யாரை பத்தி யார்கிட்டயும் நீங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்க வேணா. உங்கள்கிட்ட கேட்டா எனக்கு தெரியாதுப்பா, அவங்க வேலை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த மாசம் ஓகேவா முடிஞ்சிடும். ஓகே, ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலை, உங்களுடைய மாமனாருடைய உடல்நிலை, மூத்த பையனுடைய உடல்நிலை, ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களுக்கு எஸ்பெஷலி உங்க மனைவிக்கு கால் வலி, கால் மொட்டு, பாதத்துல பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்சா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்து அதற்கான முகாந்திரங்களை பார்த்து கொள்ளுங்க. நீங்களே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா ஏத்திக்கோங்க. உங்களுக்கு முதுகு வலி, L1 L2 பெயின் வரும், நடு முதுகுல நச்சுன்னு வலிக்கும், பாத்துக்கோங்க. அடிக்கடி கொஞ்சம் முடிஞ்சா அந்த பிலோவை போட்டு அப்படியே படுங்க. இதெல்லாம் சுக்கிரன் காரகத்துவம். பின்னாடி முதுகுல வந்து தலகாணி வச்சு அப்படியே படுங்க. அதுவே ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபைன், சூப்பர். சோ இந்த தடவை நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னவென்றால் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. ஆக்கங்களையும் மூக்கங்களையும் தரக்கூடிய வழிபாடா இருக்கு. எந்த முருகனை வேணா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இஷ்டத்துல என்ன முருகன் இருக்கானோ அந்த முருகனை பிடிச்சுக்கோங்க. உங்க வீட்டுல முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை இந்த 1 மாதம் முடியிற வரைக்கும், ஏன் தை மாதம் வரைக்குமே, ஜனவரி 15ஆம் தேதி வரைக்குமே முருகனை நினைச்சு ஒரு அகல் விளக்குல நெய் ஊற்றி விளக்கேத்திடுவாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான காரணியாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன பாப்பீங்க? நிறைய கலர் கலரா பலூன் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நிறைய கலர் கலரா பலூன் பாக்குறது, நிறைய வந்து பேராஷூட் பாக்குறது. இந்த தடவை வந்து ரொம்ப புதுசா போற இடத்துல வண்ண வண்ண கலர்ல, நீங்களே இந்த தடவை வீட்டுக்கு டிஸ்கோ லைட் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. வண்ண வண்ண கலர்ல லைட் வாங்குறது, நோ வாட்ஸ் பல்பை மாத்துறது. அதே மாதிரி இந்த சூரியனுக்கு சனியோட பார்வை இருக்கா, இன்னைக்குதான் வந்து ஓடாத கடிகாரத்துக்கு வாட்சுக்கு வந்து போடணும்னு தோணும். சில பேர் வாட்ச் வாங்குறது, சில பேர் வந்து வீட்டுல வாழ்க்கை செல்லு மாத்துறது, அப்படின்ற மாதிரி நிறைய நல்ல விஷயம் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படி இல்லாம இருந்தீங்கன்னா போய் முதல்ல உங்களோட ஓடாத வாழ்க்கை செல்ல போட்டு விட்டுருங்க. அப்பதான் வாழ்க்கை ஓட ஆரம்பிக்கும். ஓகே, இது மட்டும் பண்ணாலே போதும். இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே மலர காத்திருக்கிறது இந்த டிசம்பர் மாதம் 2025 வருடம்.